பராசக்தி அப்படின்ற படம், இந்த படத்துடைய பெரிய ஒரு எதிர்பார்ப்பே எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த படத்தை ஒரு பீரியட் படமாக எடுத்தது தான். 1960 நடந்த ஒரு கதைக்களமாக இந்த படத்தை எடுத்துருக்கிறதுனால இந்த படத்தை சுற்றி வச்சிருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே 1960ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். ஆனால் அதில் ஒரு சிலது கிடச்சிது, நிறைய கிடைக்கவே இல்லை. அதனால் எல்லாத்தையுமே ரீக்ரியேட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி ஆர்ட் டைரக்டர்ஸ்லாம் பயங்கரமாக மெனக்கிட்டாங்க. அதோடைய அவுட்புட் நம்ம படத்தில் பார்க்க போகிறோம், அது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய பொக்கிஷங்களாக தான் நம்ம பார்த்துருக்கணும். அப்படி ஒரு விஷயம் நமக்கு நடக்காத காரணத்தினால ரீக்ரியேட் பண்ண எல்லாத்தையுமே எல்லாரும் வந்து பார்க்கலாம், இது அப்படியே ஆன்டிக் மாதிரியே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ தனியாக இந்த பராசக்தி படத்தில் எதெல்லாம் அமைச்சிருந்தாங்களோ, ரெடியாக்கியிருந்தாங்களோ அதை அப்படியே ஒரு கண்காட்சியாக போட பிளான் பண்ணியிருக்காங்களாம். வள்ளுவர் கோட்டமில் இந்த கண்காட்சியை நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த வடசென்னை படம் எடுக்கும்போது எப்படி தனியாக அதுக்குன்னு ஒரு செட்டப்பு, அண்ட் இப்போ மறுபடியும் அரசன் அப்படின்ற படம் எடுக்கிறதுனால அந்த படத்துக்கு உண்டான செட்டப் அப்படின்னு எல்லாத்தையுமே தனித்தனியாக செட்டப் போடுறாங்க இல்லையா. அந்த செட்டப்லாம் நம்மளே போய் பார்க்கலாம். ஈவன் வேலைக்காரன் படத்துடைய ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட அந்த செட்டப்பை நம்ம பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அது ஒரு தனி கியூரியாசிட்டியை ஏற்படுத்தும். ஈவன் அது அவங்களுடைய படத்தோட ப்ரமோஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அதே மாதிரி தான் பராசக்தி படத்துடைய ப்ரமோஷனாகவும் கூடவே அந்த ஆன்டிக் எல்லாத்தையுமே பார்த்து ரசிக்கலாம், அது ஒரு நல்ல கண்காட்சியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி இந்த விஷயத்தை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பர்த்டே வருது, அதனால் கண்டிப்பாக அவருடைய படம் ஏதாவது ஒன்று ரீரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி இந்த தடவை படையப்பா அதான் ரீரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1999 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ கணக்கு பார்த்தோம்னா 25 வருஷம் இந்த படத்துடைய செலிப்ரேஷன், கூடவே 50 வருஷ கால சினிமாவுடைய ஸ்டாராக திகழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கான ஒரு ட்ரிபியூட் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை இப்போ ரீரிலீஸ் பண்ணுறாங்க. சொல்லவே வேண்டாம், இதுக்கும் ஹவுஸ்ஃபுல் ஆகுன்றதுல சந்தேகமே இல்லை. மோகன்லால், பிருத்திவிராஜ் இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய நட்பு தான் நிறைய படங்களுக்கான ஹிட்டு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட படங்கள் மட்டுமே தான் கொடுத்துட்ருக்காங்க. அப்படி நம்ம இந்த லூசிஃபர் படம் பார்த்தோம், அதோடைய 2ஆம் பாகம் அப்படின்னு படத்தில் மிரட்டி விட்டுருப்பாங்க. ஈவன் ப்ரோடாடி அப்படின்ற படத்தில் பிருத்திவிராஜோடைய அப்பாவாக நடிச்சிருப்பாரு மோகன்லால். இப்போ அடுத்ததாக பிருத்திவிராஜுக்கு தாத்தாவாக ஒரு படத்தில் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு அப்டேட் வந்திருக்கு. பிருத்திவிராஜோடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் கலீபா அப்படின்ற படம். இந்த படத்தில் தாத்தாவாக நடிக்கிறாரு மோகன்லால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு அவ்வளோ வயசான கெட்டப்லாம் போட்டிருப்பாங்களான்றது தெரியல. பட் இவருக்கான ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்லும் போது ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனாக அவருடைய தாத்தாவாக அவர் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் தான் மோகன்லாலும் அக்செப்ட் பண்ணிப்பார். பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன், அவார்டெல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல. பட் தாத்தாவாக நடிக்கிறது மட்டும் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் அவர் நடிக்க வைக்கிறதுக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லை, வைசாக்குன்னு இன்னொருத்தர் இருக்கார். ஏன்னா ஆல்ரெடி புலிமுருகன் அப்படின்ற படம் மோகன்லால் அவருடைய கெரியர்லேயே இந்த புலிமுருகன் படம் ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அப்படிப்பட்ட ஒரு ஹிட் படத்தை கொடுத்த ஒரு இயக்குனரும் கேட்டதுனால சரி அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஸோ சீக்கிரமாகவே இப்படி ஒரு பிரம்மாண்ட படத்தை நம்ம பார்க்க போகிறோம். பவன் கல்யாண், ஹரிசங்கர் இவங்களுடைய கூட்டணியில் 2012 கபர் கிங் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறமா எந்த படமும் கொடுக்காம இருக்காங்களே அப்படின்னு கேட்டால் இப்போ தான் உஸ்தாத் பகத்சிங் அப்படின்ற படம் வருதுல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தில் ராஷி கண்ணா நடிக்கிறாங்க, ஸ்ரீலா நடிக்கிறாங்க, 2 ஹீரோயின். அதனால இந்த படத்துடைய மார்க்கெட் எங்கேயோ எகிரிருச்சு. இந்த படத்தை கோடை விடுமுறைக்கு நம்ம கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ சம்மர் ஹாலிடேஸை டார்கெட் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. இந்த படத்துடைய வேலைகள் எல்லாமே முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில காட்சிகள் எடுக்க வேண்டியது இருக்கான். பட் இருந்தாலும் டைம் இல்லை அப்படின்ற காரணத்தினால அப்படியே அது கூடவே சேர்ந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனுடைய வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் சொன்ன மாதிரியே நம்ம சம்மர் ஹாலிடேஸில் ரிலீஸ் பண்ணோம். ஜான்வரியில் டெஃபினட்டாக இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதனால் தெலுங்கு ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப குஷியாக இருக்காங்க. இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care.